ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்மோடு கூட ஒப்பிட்டு காட்டி இடைப்பட விரும்புகிறார். கடந்த வாரத்தின் தேவ செய்தியின் தொடர்ச்சியை இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரத்தில் யோசேப்பின் 10 சகோதரர்களும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பிட்டு நமக்கு காட்டினார். யோசேப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாகவும், அந்த 10 சகோதரர்களை நமக்கு நிழலாட்டமாகவும், சபைக்கு நிழலாட்டமாகவும் சுட்டி காட்டினார். இந்த நாளிலும் அதே பகுதியிலிருந்து மற்றும் ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இதை எப்படி நம்மோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் மற்றும் குமாரனாகிய தேவன் மனுக்குலத்தில் அவர்கள் நிறைவேற்றின அந்த மகிமையான திட்டம் அது எப்படி நிழலாட்டமாய் இந்த இடத்தில் காணப்பட்டது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் வாசியுங்கள். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து தங்க பாவத்தை மறைக்கும்படிக்கு, தங்க அக்கிரமத்தை மறைக்கும்படிக்கு யோசேப்பின் அங்கியை ஒரு வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்தினால் அவர்கள் நிறைத்து அதை தகப்பனிடத்தில் அனுப்பி அதன் மூலமாய் அந்த காரியத்தை இல்லாமல் மறைத்து போட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இது எதற்கு ஒப்புமையாய் காணப்படுகிறது என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசியுங்கள். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. இவைகள் பாவத்தை என்ன செய்யாது? நிவர்த்தி செய்யாது. அது எப்படின்றத நம்ம தொடர்ந்து தியானிக்க போகும். அப்ப இவர்கள் இத்தனை காரியங்களை செய்திருந்தாலும் அவங்க அக்கிரமங்கள் மன்னிக்கப்படவில்லை, மூடப்பட்டிருந்தது. இன்னும் அக்கிரமம் இருக்கு. அக்கிரமத்தை அந்த வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால போட்டு அப்படி மூடி வச்சிருக்கிறாங்க. அது தெரியல, தகப்பனுக்கு தெரியல, இஸ்ரவேலுக்கு தெரியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு சகலமும் தெரியும். அப்ப இவைகளெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. அப்ப இவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த அக்கிரமத்தின் மீது என்ன ஏற்பட்டது? அதுதான் மிக முக்கியமானது. இதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மையப்படுத்தி காட்டுகிறார். இப்ப இவங்க செய்த இந்த அக்கிரமம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்தது? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 43வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசியுங்கள். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோடு கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று. யோசேப்பின் முகத்தை அவர்கள் பார்க்க முடியாது, மீண்டும் பார்க்க முடியாது. மீண்டும் யோசேப்புடைய முகத்தை பார்க்கணும்னா அக்கிரமம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மையப்படுத்தி காட்டுகிற காரியம் என்ன? பிதாவாகிய தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற அந்த பிளப்பு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் மறைக்கப்பட்டிருக்கிற அவருடைய மகிமையான முகம், அவருடைய பிரசன்னம், அது சீர் செய்யப்படாவிட்டால், அது சீர் செய்யப்பட வேண்டியது அவசியம். எப்படி அது சீர் செய்யப்பட வேண்டும்? அப்ப அன்றைக்கு அந்த 10 சகோதரர்களும் செய்த அந்த அக்கிரமம், அது நிமித்தம் யோசேப்பின் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த யோசேப்பின் முகத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யார் வந்தாதான் முடியும்? அந்த இடத்துல யார் அவங்க அழைத்து கொண்டு வரணும்? யாரு? பெஞ்சமினை அழைத்து கொண்டு வந்தா மாத்திரம்தான் அவங்க யாருடைய முகத்தை பார்க்க முடியும்? யோசேப்பின் முகத்தை பார்க்க முடியும். பெஞ்சமினை அழைத்து கொண்டு வராவிட்டால் வெறும் காணிக்கையோடு கூட வந்து பிரயோஜனம் இல்லை. காணிக்கை யோசேப்பின் முகத்தை அவர்கள் பார்க்கத்தக்கதான காரியத்தை கொண்டு வராது. நம்ம கொண்டு வர காணிக்கையோ, நம்ம செய்கிற நற்கிரியையோ, தான தர்மங்களோ, இவைகள் எல்லாம் ஆண்டவர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்காது, அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யாது. மாறாக பெஞ்சமின் வர வேண்டும். அப்ப அந்த 10 சகோதரர்கள் யோசேப்போடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் யார் வந்தா தான் முடியும்? பெஞ்சமின் வந்து தான் ஆகணும். யார் இந்த பெஞ்சமின்? இந்த பெஞ்சமினை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர்
எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த பெயரிலேயே எவ்வளவு ஆழமான ஒரு அர்த்தத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 35வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். தகப்பன் என்ன பேர் வைத்தாரா? பெஞ்சமீன் என்று சொல்லி பெயரிட்டாராம். பெஞ்சமீன் என்று சொன்னா சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட். அதுக்கு அர்த்தம் என்னவா? என் வலது பார்சத்தின் மகன். என் வலது பார்சத்தின் மகன். பெஞ்சமின் என்ன அர்த்தம்? என் வலது பார்சத்தின் மகன். இப்ப பெஞ்சமின் யாருக்கு நிழலாட்டமா இங்க நிற்கிறாரு? இந்த இடத்துல யாருக்கு நிழலாட்டமா இருக்கிறாரு? யோசித்து பாருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். யோசேப்பு பிதாவாகிய தேவனுக்கு நிழலாட்டமா இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்த கோணம் வேற. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியங்கள் இன்னும் ஆழமாய் வித்தியாசமாய் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அப்ப யோசேப்பின் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முகம் பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பிதாவின் செல்ல குமாரனாகிய அவருடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிற ஒரே பேரான செல்ல குமாரன் வந்தால் மாத்திரம்தான் அவர் முகத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் வராவிட்டால் நமக்கு மீட்பு இல்லை. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு ஆச்சரியமாய் நமக்கு இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அதை சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள். 43வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பெஞ்சமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்திற்கு போய் பாருங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். இந்த இடத்துல எப்படி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் மனுக்குலத்திற்கு செய்த அந்த உன்னதமான காரியத்தை நிழலாட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் முதலில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். அதை தொடர்ந்து இதன் நடுவில் நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற ரகசியத்தை நமக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிறார். இப்ப இந்த இடத்துல பாருங்க. இந்த எகிப்திற்கு யார் புறப்பட்டு வரா? 9 சகோதரர்கள் புறப்பட்டு வராங்க. அப்படித்தானே? 9 சகோதரர்கள். 2வது முறை புறப்பட்டு வரும்போது எத்தனை பேர் புறப்பட்டு வராங்க? என் கணக்கு கரெக்ட் தானே? சரியா இல்லையா? என்ன 10ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ 9ன்னு சொல்றீங்கன்றீங்களா? எதனால? யார் எங்க இருக்கா? சிமியோன் எங்க இருக்கிறாரு? எகிப்துல கட்டப்பட்டிருக்கிறார். அப்ப இப்ப இவங்க புறப்பட்டு போகும்போது 9 சகோதரர்கள் இப்ப யார் அழைத்து கொண்டு போறாங்க? யார? பெஞ்சமீனை அழைத்து கொண்டு போகிறார்கள். கவனித்து பாருங்க இந்த இடத்துல. இப்ப யோசேப்புக்கு விரோதமாய் இவர்கள் செய்த அக்கிரமத்தில், யோசேப்புக்கு விரோதமாய் இவர்கள் செய்த அந்த துரோகத்தில் கொஞ்சமாகிலும் பெஞ்சமீனுக்கு பங்கு இருக்கிறதா? ஒரு துளி அளவு கூட யாருக்கு பங்கு இல்லை. அதுல பெஞ்சமீனுக்கு பங்கு இல்லை, கொஞ்சம் கூட பங்கு இல்லை. ஆனாலும் பெஞ்சமீன் இந்த அக்கிரமக்காரர்களோடு கூட நடந்து வர அவசியமற்ற இந்த பெஞ்சமீன் இந்த துரோகிகளோடு கூட நடந்து வர கொஞ்சமாகிலும் அந்த இடத்துல அந்த துரோகத்துல கை கலக்காத இந்த பெஞ்சமீன் நடக்க தேவையற்ற அந்த பாதையில அவர் நடந்து வரார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக அவர் எண்ணப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். வாசிங்க அந்த வசனத்தை. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம், அந்த வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. பாருங்க, அன்றைக்கு பெஞ்சமீன் இந்த அக்கிரமக்காரர்களோடு கூட நடந்து வரணும்னு அவசியமே இல்லை. இந்த எகிப்துக்கு கடந்து வரணும்னு அவசியமே இல்லை. ஆனா அந்த பெஞ்சமின் கடந்து வர்றாரு. அக்கிரமக்காரர்களோடு அப்படியே கடந்து வரார். இது எதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில்
14வது வசனத்தோடு கூட ஒப்பிட்டு இதை தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியான நமக்கு சுட்டி காட்டுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசியுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல அவரும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பாருங்க, பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. பிள்ளைகள்னா யாரு? யார் பிள்ளைகள்? யார் அந்த பிள்ளைகள்? யாருங்க அந்த பிள்ளைகள்? நாம தான். யாரு? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறோம். அதோடு கூட எதை சுமந்து கொண்டிருக்கிறோம்? அக்கிரமத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக புறப்பட்டு வருகிறார். அப்ப அக்கிரமக்காரரில் ஒருவராக, கொஞ்சமாகிலும் அந்த அக்கிரமத்தில் கை கலக்காத, கொஞ்சமாகிலும் அந்த அக்கிரமத்தில் பங்கெடுக்காத பெஞ்சமின் நடந்து வர வேண்டிய அவசியம் இல்லாத அந்த எகிப்தை நோக்கி அவர் கடந்து வருகிறார். எகிப்தின்னு சொன்னாலே என்னங்க? எகிப்தின்னு சொன்னாலே எதற்கு நிழலாட்டம்? வேதாகமத்தில் எதற்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாவத்தின் அடிமைத்தனம். இருள். சர்வ வல்லமையுள்ள அந்த வெளிச்சமாகிய கர்த்தர் அந்த இருளான அந்த பாதையில் யாருக்காக கடந்து வருகிறார்? நமக்காக கடந்து வந்தார். அந்த உன்னத திட்டத்தை அப்படியே அது பிரதிபலிக்குது பாருங்க. அந்த பெஞ்சமின் என் வலது பார்சத்தின் மகன், பிதாவின் செல்ல குமாரன் நமக்காக கடந்து வந்தார். வாசிங்க 7வது அதிகாரத்தில், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வாசியுங்கள். அந்த வசனத்தை ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள். 7வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வாசியுங்கள். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் வந்தால் மாத்திரம்தான் பிதாவின் முகத்தை நாம் தரிசிக்க முடியும். ஒரு யோசேப்பின் முகத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னாலே ஒரு பெஞ்சமின் அவசியம் என்று சொன்னால், யோசேப்புக்கும் சகோதரருக்கும் நடுவில் இருக்கிற அந்த அக்கிரமத்தினால் ஏற்பட்ட அந்த பிரிவினை நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலின் செல்லக்குமாரன் புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால், அதே போலதான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பிரிவினை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் செல்லக்குமாரன் புறப்பட்டு வருகிறார் நமக்காக. அவர் வராவிட்டால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அந்த நியாயப்பிரமாண காரியங்கள் எப்படிப்பட்டதுன்றதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். 42வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசியுங்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த என்னது துரோகம் நம்மேல் சுமந்தது. இந்த இடத்துல அவங்க சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் என்ன ஆயிடுச்சு? யார் மேல சுமந்தது? நம்மீது சுமந்தது. ஆனா அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை அவங்க செய்தாங்க. 37, 31 நாம் வாசித்தோம். என்னது? ஒரு வெள்ளாட்டு கடாவை எடுத்து அதை அடித்து அந்த இரத்தத்தை எதில் தோய்த்தார்கள்? யோசேப்பின் அங்கியில் தோய்த்து அதை கொண்டு போய் யாரிடத்தில் கொடுத்தார்கள்? இஸ்ரவேல் இடத்தில் கொடுத்து எல்லாவற்றையும் மறைத்தாங்க. அப்போ ஆனால் அவங்களுக்கு நல்லா சொல்கிறாங்க இந்த இடத்துல, நாம் எல்லாம் மறைச்சோம், வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தத்தெல்லாம் காட்டி எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சோம். ஆனால் இப்போ அந்த வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் நம்ம தப்பி வைக்கல, நம்ம பாவம் நம்ம மேலே என்ன பண்ணியிருக்கு? சுமந்து இருக்கு. இதாங்க நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தினால் எந்த மனிதனும் என்ன ஆக முடியாது? பூரணப்பட முடியாது. பாருங்க, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. லேவியராகமத்தில் 16வது அதிகாரத்தில் 21வது வசனத்தோடு கூட ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள். 21 மற்றும் 22 திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமத்தில் 16வது அதிகாரத்தில் 21 மற்றும் 22 வாசியுங்கள். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து, அதன் தலையின் மேல், அதாவது வெள்ளாட்டு கடாவின் தலையின் மேல் 2 கைகளையும் வைத்து, அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான
எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு இதுதான் அன்றைக்கு ரூபனும் மற்ற சகோதரர்களும் செய்த காரியம். அந்த வெள்ளாட்டு கடாவை அடிச்சு தங்க அக்கிரமத்தெல்லாம் அது மேல சுமத்துனாங்க. அதே போலதான் இந்த இடத்துல ஆரோன் தன் 2 கரங்களையும் அந்த வெள்ளாட்டு கடாவின் தலையின் மேல் வைத்து எல்லா அக்கிரமத்தையும் அது மேல சொல்லி தங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அதன் மேல சுமத்தி அனுப்பிவிட்டாங்க. ஆனா வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. நியாயப்பிரமாணம் இதுதான். அப்ப நியாயப்பிரமாணம் அக்கிரமத்தை மூடத்தான் செய்யுமே தவிர அக்கிரமத்திலிருந்து என்ன பண்ணாது, நிவர்த்தியை செய்யாது, சீர்படுத்தாது. அதனால்தான் பெஞ்சமின் வந்தாக வேண்டும். பிதாவின் செல்லகுமாரன் வந்தால்தான் அந்த ஒப்புரவாதல், பூரணமான குமாரன் வந்தால்தான் நாம் என்னவாய் மாற முடியும், பூரணப்பட முடியும். அந்த தெய்வீக திட்டத்தை அன்றைக்கு இஸ்ரவேல், யோசேப்பு மற்றும் அவருடைய சகோதரர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படாமல் இருந்திருந்தா நமக்கு மீட்பு கிடைச்சிருக்குமா, ரட்சிப்பு கிடைத்திருக்குமா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வசனங்கள் ஒப்பிட்டு தியானித்து பார்ப்போம். எபிரேயர் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசியுங்கள். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எப்படியானார்? பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அப்படியே மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வெளிப்பட்டார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். நம்ம போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர் அப்படியே வெளிப்பட்டார். எதற்காக? மரண பயத்தில் இருக்கிற நம்மை, அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை விடுவிக்கும்படிக்கு, அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிற சிமியோனை விடுவிக்கும்படிக்கு. மரண பயத்தோட எகிப்துக்கு போறாங்க. என்ன நடக்குமோ, என்னமா முடியுமோ தெரியலையே, அந்த பயத்தோடையே புறப்பட்டு போனாங்க. பெஞ்சமின் எங்களை தப்புவிப்பார், பெஞ்சமினோடு கூட போறாங்க. அப்போ போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த பெஞ்சமினை அழைத்து வர சொன்னார்ல, அப்ப பெஞ்சமினை பார்த்தா யாருக்கு விடுதலை? சிமியோனுக்கு விடுதலை. நமக்கு மரண பயத்தில் இருந்தன விடுதலை. இதுதாங்க ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த உன்னத திட்டத்தை நிழலாட்டமாய் பிரதிபலிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இது முதல் காரியம். மற்றும் ஒரு ரகசியம் இந்த காரியத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பெஞ்சமின் புறப்பட்டு வருவதற்கு இந்த 10 பேரும் ஏதாவது கிரியை செய்தார்களா? ஏதாவது ஒரு கிரியை செய்தாங்களா? பெஞ்சமின் காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு வந்துடுறான்னு கேட்டாங்களா? அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்தை காட்டி பெஞ்சமினை நீங்கள் இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி கெஞ்சினதுனால அனுப்பப்பட்டாரா? அப்படிலாம் இல்லை. அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்க ரகசியத்தை பாருங்க. 43வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசியுங்கள். உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். இஸ்ரவேல் சொன்ன மாத்திரத்துல பெஞ்சமின் இந்த இடத்துல மறுப்பு தெரிவித்தாரா? நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? அதெல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா, அவங்க போயிட்டு வரட்டும். ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காங்க, என்னையும் பிரச்சனையில் அனுப்பாதீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னாரா? இல்லை பெஞ்சமின்ட்டு அனுமதி கேட்டாரா? இஸ்ரவேல் அனுமதி கேட்டாரா? பெஞ்சமின் என்னப்பா போறியாப்பா, அவங்களோட கூட போறியாப்பா, எதாவது கேட்டாரா? எதுவுமே கேட்கல. பெஞ்சமினின் ஒப்புதலை கேட்கவில்லை. ஒரே ஒரு காரியம் தான், பெஞ்சமின் புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றார். பெஞ்சமின் மறுப்பே தெரிவிக்கல, அப்படியே புறப்பட்டு போயிட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒப்பிட்டு வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதல் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை எடுத்துக்கொண்டு தியானித்து பாருங்கள். யோவான் எழுதின முதல் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில்
9வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு ஆச்சரியமா எழுதி வைத்திருக்கிறார், வாசியுங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டு அனுப்பினதினால் பெஞ்சமினை எப்படி இஸ்ரவேல் அனுப்பி வைத்தாரோ, பெஞ்சமின் ஒப்புதல்லாம் கேட்கல. ஏன்னா இஸ்ரவேலுக்கு நல்லா தெரியும், பெஞ்சமினுக்கு நான் ஒன்னு சொன்னா அதை தட்டாம யார் செய்வா? பெஞ்சமின் செய்வார்ன்றது யாருக்கு நல்லா தெரியும்? இஸ்ரவேலுக்கு தெரியும். அதே போலத்தான் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது குமாரன் போய் ஒப்புதல் கேட்கல, நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், குமாரன் தன் சொல்லுக்கு என்ன பண்ண மாட்டாரு? மறுப்பு தெரிவிக்க மாட்டாரு. தன் செல்ல குமாரனை நமக்காக என்ன பண்றார்? அனுப்புகிறார். யோவான் 3:16 அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தன் ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்து இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த 10 பேரை விடுவிக்கிறதுக்காக, அக்கிரமக்காரர்கள் 10 பேரை விடுவிப்பதற்காக குற்றமற்ற மாசற்ற ஒரு பெஞ்சமீனை இஸ்ரவேல் அனுப்பி வைக்கிறார் அந்த இடத்துல. அதே போல அக்கிரமக்காரர்களாகிய நம்மை விடுவிக்கும்படிக்கு, மரண பயத்தில் இருக்கிற நம்மை மீட்டு கொள்ளும்படிக்கு குற்றமற்ற மாசற்ற தன் செல்ல குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்து தன்னுடைய தெய்வீக அன்பை நமக்கு காட்டுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிற 2வது ரகசியம். 3வது ரகசியம் இன்னும் ஆச்சரியமானது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிற 3வது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 44வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பானபாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று. அப்ப அந்த இடத்துல யோசிப்பு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன் பாத்திரத்தை யாருடைய சாக்குல நீங்க வைக்கணும்? யாருடைய சாக்கு பையில வைக்கணும்? பெஞ்சமினுடைய சாக்கு பையில வைக்கணும். அந்த பாத்திரத்துக்கு உடையவர் என்னவாய் மாற வேண்டும்? 9வது வசனத்தில் வாசியுங்கள். 44வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசியுங்கள். உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன். அப்ப பாத்திரத்தை உடைய மனிதன் எதற்கு பாத்திரர்? கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரர். பாத்திரத்தை உடைய மனுஷன் எதுக்கு பாத்திரர்? மரணத்துக்கு பாத்திரர். இப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியத்தை பாருங்க. என் பாத்திரத்தை எடுத்து பெஞ்சமினுடைய சாக்குல எடுத்து உள்ள போட்டு வைங்க. அந்த பாத்திரம் பெஞ்சமினுடைய சாக்கு பையில கண்டுபிடிக்கப்படும். அந்த பெஞ்சமின் எதற்கு பாத்திரராய் அந்த இடத்தில் நிறுத்தப்பட வேண்டும்? மரணத்துக்கு பாத்திரராய் நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரம் என்ன? அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த பாத்திரம். ஒட்டுமொத்த உலகத்தின் அக்கிரமம் யார் மீது சுமத்தப்படும்? அந்த இடத்துல யார் மீது சுமத்தப்படும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்படும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் முகம் யாருக்கு மறைக்கப்படும்? பிதாவுக்கு மறைக்கப்படும். அந்த நேரத்தை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. ஏன்னா உங்களை விட்டு பிரிந்திருக்கிற அந்த நேரம், உடைய முகம் எனக்கு மறைக்கப்படுகிற அந்த நேரம். ஏனென்றால் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் எதை உண்டாக்குகிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் அத்தனையும், ஒட்டுமொத்த அக்கிரமங்களும் யார் தலையில் சுமத்தப்பட்டது? யார் தலையில? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலை மீது சுமத்தப்பட்டது. அப்ப பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். அப்ப ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் தன் மீது அவர் சுமந்து கொண்டதினால் பிதாவின் முகம் யாருக்கு மறைக்கப்படுகிறது? குமாரனுக்கு மறைக்கப்படுகிறது. அந்த வேளையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார்.
அப்ப கர்த்தருடைய ஆவியான அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிற காரியம் பாருங்க, அந்த பாத்திரத்தை உடைய மனிதன் மரணத்துக்கு பாத்திரன். அப்ப அவருடைய மரணம் தான் நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்குகிறது என்ற ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். இப்ப யோசித்து பாருங்க, இப்ப பெஞ்சமினுடைய அந்த சாக்கு பையில் அந்த பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட மாத்திரத்தில் உடன் தானே முழு கவனமும் யார் பக்கம் தான் திருப்பப்படுது? அந்த இடத்துல பெஞ்சமின் பக்கம் தான் திருப்பப்படுது. இதுவரையிலும் இவங்க செய்த அக்கிரமம், யோசேப்பை விற்று போட்டது, அது எல்லாம் அப்படியே அந்த இடத்துல அப்படியே நிவர்த்தி செய்யப்பட்டு முழு ஃபோக்கஸ் யார் மேலே தான் வந்துருச்சு? இப்போ யார் மேலே? பெஞ்சமின் மேலே தான். பெஞ்சமின் மேலே தான் பெஞ்சமின் வருது. இப்படி தான் ஒட்டுமொத்த பாவத்தையும் செய்தவங்க நாம தான். நம்ம கைகள்னால, கால்கள்னால, சிந்தையினால, பேச்சு, மூச்சு எல்லாத்துலேயும் பாவம் கலந்துருக்கு. வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி உணர்த்தி காட்டுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு அருமையாய் அந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5வது வசனத்தில் வாசியுங்கள். 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசியுங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. நித்தமும் எப்படிப்பட்டதா? பொல்லாதது. நம்ம சிந்தை முதற்கொண்டு எப்படிப்பட்டதா இருக்கிறது? பொல்லாததா இருக்கிறது. அப்படிதானே? அப்போ ஒட்டுமொத்த பாவத்தையும், நாம செய்த எல்லா பாவமும் நம்ம மேலே தான் ஃபோக்கஸ் அப்படியே இருக்கு, நம்ம அக்கிரமத்து மேலே தான். ஆனால் குமாரன் மீது சுமத்தப்பட்ட உடனே ஃபோக்கஸ் முழுவதும் யார் பக்கம் திரும்பிடுச்சு? குமாரன் பக்கம் திருப்பப்பட்டு விட்டது. தண்டிக்கப்பட வேண்டிய நாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ தண்டிக்கப்படாமல் போயிட்டு அந்த இடத்துல பாருங்களேன், யோசேப்பு என்ன அருமையாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் எவ்வளவு ஆச்சரியமாய் அந்த காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். 44வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசியுங்கள். அதற்கு அவன் நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும், எவனிடத்தில் காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான். நீங்கள் குற்றமற்று இருப்பீர்கள் என்றான். நீங்க என்னவா மாறிடுவீங்க? குற்றமற்றவங்கள மாறிடுவீங்க. அந்த பாத்திரம் யாரிடத்துல காணப்படுமோ அவன் எனக்கு யாரு? அடிமை. உங்களை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். சிமியோனையும் நான் விடுவிக்கிறேன், உங்களையும் நான் விடுவிக்கிறேன். ஆனால் யார் மாத்திரம்தான் எனக்கு அடிமையாக இருக்கணும்? அந்த இடத்துல பெஞ்சமின் மாத்திரம்தான். உங்கள் குற்றமற்றவங்களா நீங்கள் புறப்பட்டு போயிடலாம். இதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த ஆராதனை வேலையில் ஒரு பாடல் ஒன்று பாடல, எனக்காக தண்டிக்கப்பட்டீர், அதனால் நான் என்ன பண்ணேன்? மன்னிப்பு பெற்றேன். இல்லை, எனக்காக காயங்கள் பட்டீர், உங்களுடைய தழும்புகளால் நான் என்ன பண்ணுறேன்? சுகமடைகிறேன். பிதாவின் செல்ல குமாரனாகி இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டதினால் முழு கவனமும் பெஞ்சமின் பக்கம் திருப்பப்பட்டது போல நம்முடைய அக்கிரமங்கள் அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை குற்றமற்றவர்களாய் மாற்றுகிறார். யோவான் எழுதின முதல் நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் அந்த மாசற்ற இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான இடத்தில் சுட்டி காட்டுகிறார். அன்றைக்கு நடைபெற்ற அந்த காரியங்கள், நிழலாட்டமாய் நடைபெற்ற அந்த காரியங்கள் குமாரனை மகிமைப்படுத்துவதற்காக, குமாரனின் மகிமையான அந்த தியாகத்தை வெளிப்படுத்துவதற்காக நிழலாட்டமாய் நடந்தவை, எழுதப்பட்டவை. அதை நாம் நிஜத்தில் புதிய ஏற்பாட்டில் பெற்றுக்கொண்டோம். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பெற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய ஆவியான நமக்கு சுட்டி காட்டுகிறார். மற்றொரு ரகசியத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிற மற்றொரு காரியம், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 44வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன், போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். இந்த இடத்துல யூதா மன்றாடுகிறார். பெஞ்சமினை விட்டு நான் எப்படி போக முடியும்? கதறுகிறார். பெஞ்சமினை விட்டுட்டு நான் போனா என் தகப்பனுடைய மரணம் ஏற்படும்,
என் தகப்பனுக்கு ஏற்படுகிற தீங்க நான் எப்படி பார்க்க முடியும்? 33வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடு கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். மன்றாடுறாரா? யோசேப்ட்ட மன்றாடு. ஒன்று செய்யுங்க, என்ன அடிமையா வைத்துக் கொள்ளுங்க. யார் அனுப்பிடுங்க? பெஞ்சமின் அனுப்பிடுங்க. மகனே மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் மையப்படுத்தி காட்டுகிற இடம் இதுதான். பெஞ்சமின் இந்த இடத்தில் அடிக்கப்படவில்லை, பெஞ்சமின் இந்த இடத்தில் கட்டப்படவில்லை, பெஞ்சமின் இந்த இடத்தில் எந்த வகையிலும் உபத்திரவத்தை அனுபவிக்கவில்லை. ஆனால் அடிக்கப்படாத ஒரு பெஞ்சமினுக்காக அத்தனை பேருடைய உள்ளமும் துடிக்க ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலின் செல்லக்குமாரன் அடிக்கப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை, எந்த வகையிலும் அந்த இடத்திலே அவரை சிறைச்சாலையில் வைத்து சித்திரவதை செய்யவில்லை. ஆனாலும் அத்தனை பேருடைய உள்ளமும் துடிக்க ஆரம்பிக்கிறது. மன்றாடுகிறார்கள், மெய்யான மனம் திரும்புதலுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறார்கள். பெஞ்சமினுக்கு இப்படி நேரிட போகிறது என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே, அந்த உரையாடல் நடைபெறுகிற அந்த இடத்திலேயே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த ஆழமான மாற்றத்தை பாருங்கள். வாசியுங்கள். 44வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசியுங்கள். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். நாங்க மூடி மறைச்சோமே, 20 வருஷமாக மூடி மறைத்த அந்த அக்கிரமத்தை, அந்த துரோகத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு? விளங்க பண்ணி விட்டார். எப்ப இந்த அறிக்கை வெளியில வருது? எப்ப இந்த அறிக்கை வெளியரங்கமா வருது? முன்பு ஒருவரோடு ஒருவர் தான் பேசிக்கொண்டாங்க. தேவன் நம்முடைய அக்கிரமத்தை விளங்க பண்ணினார், நம்ம இது சுமத்தி விட்டார்னு சொல்லி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தான் பேசினாங்க. ஆனா இப்ப பாருங்க, வெளியரங்கமா வருது. யூதா சொல்றார், தேவன் எங்கள் அக்கிரமத்தை விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லுகிறார். எதனால? பெஞ்சமின் கட்டப்பட போகிறார் என்று தெரிந்த மாத்திரத்தில், பெஞ்சமின் இனி நம்மோடு கூட திரும்புவது இல்லை, பெஞ்சமின் இனி இந்த இடத்துல அடிமையா இருக்க போறார்ன்றத கேட்ட மாத்திரத்திலேயே உள்ளம் கொதிக்குது. மன்றாடுகிறார்கள், கண்ணீரோடு கூட மனம் திரும்புகிறார்கள், பாவத்தை அறிக்கை செய்கிறாங்க. சற்று கவனித்து பார் மகனே, மகளே. அடிக்கப்படாத ஒரு பெஞ்சமினே இவ்வளவு அசைவை கொண்டு வந்தால், அடிக்கப்பட்ட பிதாவின் செல்ல குமாரன் அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே எவ்வளோ பெரிய அசைவ தாக்கத்தை ஏற்படுத்தணும். பெஞ்சமினுக்கு இப்படி நேரிட போகிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே ஒரு ஆழமான மனம் திரும்புதல் அந்த இடத்தில் ஏற்பட்டது. ஆனால் பிதாவின் செல்லக்குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி நடைபெறப் போகிறது என்பது கேள்விப்படவில்லை, நடைபெற்று விட்டது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வசனத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்பனா நமக்குள்ள எவ்வளோ அசைவை ஏற்படுத்தணும். அடிக்கப்படாத பெஞ்சமினே அசைவை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், நமக்காக எப்படி அடிக்கப்பட்டாரா? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவகுமாரன். சற்று யோசித்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. பெஞ்சமினுக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த இடத்துல நம்ம ஒப்பிட்டு நம்ம காட்டினாலும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்ப பெஞ்சமின் இந்த சகோதரர்களோடு கூட நடந்து வரும்பொழுது தன் சகோதரர் செய்த அக்கிரமம் பெஞ்சமினுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. தன் சகோதரர்கள் தான் யோசேப்பை விற்று போட்டாங்க, எகிப்துக்கு விற்று போட்டாங்கன்ற அந்த ரகசியம் கொஞ்சம் கூட தெரியாது. தெரியாம தான் புறப்பட்டு வர்றார், அவங்களோடு கூட தெரியாம தான் புறப்பட்டு வர்றார். ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவர் வந்திருப்பாரான்றது கேள்விக்குறிதான். தெரியாம தான் புறப்பட்டு வந்தார். ஆனா யோசித்து பாருங்க, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பற்றி தெரியுமா தெரியாதா? நம்முடைய இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும், அப்படித்தானே? ஆனால் தெரிந்தே நம்ம கூட புறப்பட்டு வர்றாரு, பார்த்தீங்களா? அதுதாங்க அன்பு. வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க, வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் வாசியுங்கள்.
அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியா என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், அந்தரங்கத்தில் எப்படிப்பட்டவன், வெளியரங்கத்தில் எப்படிப்பட்டவன், நீங்க யாரு, நீங்க உங்க அந்தரங்கத்தில் எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட நிலையில் இங்க வந்து அமர்ந்து இருக்கிறீங்க, எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும். பெஞ்சமினுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமல் புறப்பட்டு வந்த பெஞ்சமின், ஆனால் எல்லாம் தெரிந்தே அக்கிரமக்காரர்கள் ஆகிய நமக்காக நம்மோடு கூடவே கடந்து வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான அன்பு. அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியான நமக்கு மையப்படுத்தி காட்டுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெஞ்சமினுடைய காரியமே இந்த 10 பேருக்குள் ஆழமான மாற்றத்தை கொண்டு வந்தது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையே கொடுத்தாரே, அதை நமக்குள்ள எவ்வளவு ஆழமான மாற்றத்தை கொண்டு வரணும். இத்தனை நாள் தங்களை மூடி மறைத்து, தங்கள் பாவத்தை 20 வருஷமா மறைத்து தங்க ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்த அத்தனை பேருக்குள்ள இருந்து வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு அறிக்கை, தேவன் எங்கள் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி விட்டார், வெளியரங்கப்படுத்தி விட்டார், நாங்கள் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லி அத்தனை பேருக்கு முன்பாக எகிப்தியர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எகிப்தியர் அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அத்தனை பேர் அப்புறப்படுத்துறார். அதுவரையில் இந்த சம்பாஷணைகள் அத்தனை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? எகிப்தியரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யார் தங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, யார் இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க, அதெல்லாம் பத்தி யோசிக்கல யூதா. நான் அக்கிரமக்காரன், எங்க அக்கிரமம் வெளிப்பட்டு விட்டது, தேவன் எங்கள் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி மண்டிட்டு மன்றாடுறார். அந்த இடத்துல மன்றாடுறார். யார் தப்பி வைப்பதற்காக? பெஞ்சமினை தப்பி வைப்பதற்காக. ஆனா இன்றைக்கு நம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அக்கிரமக்காரர்களுக்காக அவர் என்ன பண்ணாரா? ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சிலுவையில் தொங்கின சமயத்திலும் பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபத்தை ஏறெடுத்தார். உயிர் தெழுந்து அவருடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருந்தும் இப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நமக்குள்ள ஏற்பட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆழமான மாற்றம் ஏற்படட்டும். ஒரு பெஞ்சமினே அந்த குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தா, நீங்க உங்களே எனக்காக நீங்க கொடுத்துட்டீங்களே. நானும் எத்தனை நாள் அக்கிரமத்தை மறைத்து என் பாவத்தை மூடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே. எத்தனை நாள் ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 20 வருஷம் வேஷம் போட்டு தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வேஷக்காரில் தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வேஷக்காரில் ஒண்ணுமே தெரியாதது போல, யோசேப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாதது போல தான். அப்பா எத்தனை அழுதுருப்பாரு. அப்பெல்லாம் வந்து ஆறுதல் கொடுத்துருப்பாங்க. அழுவாதீங்கப்பா, தைரியமா இருங்கப்பா, நாங்களா இருக்கிறோம்ப்பா. ஆனா எல்லாம் பாவத்தை மறைத்து நாமளும் அப்படிதான் மகனே, எத்தனையோ சமயத்தில் தேவ சமூகத்து வந்திருப்பேன். உன் பாவத்தை மறைத்து அல்லது உன் அக்கிரமத்தை நீ உணராமலேயே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்ப. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வரட்டும், நம்முடைய உள்ளத்தை உடைக்கட்டும். அன்றைக்கு யூதாவுக்குள் ஏற்பட்ட ஆழமான மனம் திரும்புதல் நமக்குள்ள இந்த வேலையிலே அப்படியே ஏற்படட்டும். அப்படியே முழங்கால் படிடும் ஆண்டுடைய சமூகத்தில். மகனே மகளே, எப்படி வந்தியோ அதே மாதிரி போகக்கூடாது. அப்படியே போகக்கூடாது. பெஞ்சமினோடு கூட புறப்பட்டு வந்த பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்படிதான் கிறிஸ்துவோடு கூட நடந்து கொண்டிருக்கிற நமக்கு மாற்றம் ஏற்படணும். மாற்றம் ஏற்படாமல் போயிடக்கூடாது. முந்தின அதே பாவ வாழ்க்கை, முந்தின அதே அக்கிரம வாழ்க்கை, முந்தின கோபம், மூர்க்கம், பிடிவாதம், மண்ணுக்குரிய காரியங்கள் மீது இருக்கிற ஆசை, கசப்புணர்ச்சிகள், உலக காரியங்கள் மீது இருக்கிற இச்சைகள், இதோடு கூடவே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க போறாயா? ஒரு பெஞ்சமினே இவ்வளவு அசைவை கொண்டு வந்தா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படியே கரங்கள் வைத்து ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நானாகவே வந்து நிற்கிறே, பிரசன்னத்தில் வந்து நிற்கிறே, நீ இன்று என் ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா,
எத்தனை முறை அந்த ரங்கத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டாலும் தொடர்ந்து வழிகளை கோணலாக்கி கொண்டும் கர்த்தருக்கு பிரியமற்ற வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறோம். பெஞ்சமினுக்கு தெரியாதையா, பெஞ்சமினுக்கு தெரியாதையா ஒன்றும். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எதுவும் மறைவானதில்லை. ஆனால் அதெல்லாம் தெரிந்தே நம்மோடு கூடவே நடந்து வராரே, நடந்து வராரே. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நிச்சயமா என் மகனுக்குள்ள, என் மகளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயமா என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நான் எதிர்பார்க்கிற அந்த மனம் திரும்புதல் என் பிள்ளைகளுக்குள்ள வரும். எத்தனை நாள் கெட்ட நண்பர்களோடு கூட ஒரு நேரத்தை செலவழிக்க போறேன்? எத்தனை நாள் கெட்டதை பார்த்து கொண்டு இருக்க போறேன்? எத்தனை நாள் அருவருப்பான காரியங்களை மொபைல்ல டிவியில பார்த்து கொண்டு இருக்க போற மகனே, பார்த்து கொண்டு இருக்க போற மகளே? எத்தனை நாள் தவறான நண்பர்களோடு, ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களோடு கூட நேரத்தை செலவழித்து கொண்டிருக்க போறேன்? எத்தனை நாள் கர்த்தருக்கு பிரியலாத கள்ள தொடர்புகள்? இதெல்லாம் எத்தனை நாள்? வேண்டாம் வேண்டாம். எத்தனை நாள் மண்ணுக்குரிய காரியம்? எத்தனை நாள் நகன் ஓடிக்கொண்டிருப்பேன்? எத்தனை நாள் துணிமணிகள் சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பேன்? எத்தனை நாள் மண்ணுக்குரியதை தேடிக்கொண்டிருப்பேன்? எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அப்படியே ஓடிக்கொண்டிருப்பேன். மாற்றம் ஏற்படட்டும், மாற்றம் ஏற்படட்டும், மாற்றம் ஏற்படட்டும். ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே அக்கிரமத்தோடு வந்து நிற்கிறேன். அன்றைக்கு தங்க அக்கிரமத்தோடு கூட தான் வந்து நின்னாங்க அவங்க. யோசேப்பு அத்தனை பேரை மன்னித்தார். ஒரு யோசேப்பே மன்னிக்கிறார் என்று சொன்னால் யோசேப்பின் ஆண்டவர், யோசேப்பின் தேவன் நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கிறார் பாருங்க. அவனுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை தேடவில்லையே. நானாக வந்து நிற்கிறேன், நானாகவே. அப்படியே கரங்கள் வைத்து அப்படியே அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, என்ன நாவுக்கு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படியே எலும்பி உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படட்டும், எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படட்டும். பிதாவின் செல்ல குமாரனே, உம்முடைய ரத்தம், உம்முடைய வேதனை என் உள்ளத்தை உடைக்கட்டும் என்று சொல்லி ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. கரங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தை எடுங்க. பழைய மனுஷனாக நான் திரும்பி போயிடக்கூடாது. பழைய கோபம், மூர்க்கம், அகங்காரம், பிடிவாதம், ஆணவம், கசப்புணர்ச்சி இதோட வந்தேன், அப்படியே நான் போயிடக்கூடாது. எனக்குள்ள மாற்றம் ஏற்படட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள மாற்றம் ஏற்படட்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறிடு மகனே. அப்படியே அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறிடுங்க, அர்ப்பணித்தின் ஜெபத்தை ஏறிடுங்க. அப்படியே அமருங்கள், அப்படியே அமருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இஸ்ரவேலின் 10 குமாரர்களின் அந்த வெளியரங்கமான அறிக்கை எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்தது பாருங்கள். 45வது அதிகாரத்தில்
2வது வசனத்தில் வாசியுங்கள். அவன் சத்தமிட்டு அழுதான். அவன் சத்தமிட்டு அழுதான். அது யாருடைய உள்ளத்தை உடைத்தது? அந்த இடத்தில் யாருடைய உள்ளத்தை உடைத்தது? யோசேப்பின் உள்ளத்தை உடைத்தது. 3வது வசனத்தில் வாசியுங்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, நான் யோசேப்பு. மறைக்கப்பட்ட யோசேப்பின் முகம் வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. ஒரு பெஞ்சமீன், ஒரு பெஞ்சமீன், ஒரு பெஞ்சமீன் ஒப்புரவாக்குகிறார், ஒப்புரவாக்குகிறார். மறைக்கப்பட்ட பிதாவின் முகத்தை பிதாவின் செல்லகுமாரன் ஒப்புரவாக்கி நம்மை அவரை தரிசிக்கத்தக்கதாய், அவருடைய மகிமையில் பங்குள்ளவர்களாய் மாறத்தக்கதாய் மாற்றுகிற மாசற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், குற்றமற்ற மாசற்ற ரத்தம். ஒரு பெஞ்சமினின் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் யோசேப்பின் உள்ளம் பொங்கினது, பொங்கினது. இப்படிதான் பிதாவின் உள்ளம் குமாரனை பார்த்த மாத்திரத்தில் பொங்குகிறது, பொங்குகிறது. என் குமாரனின் நிமித்தம், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், செல்ல குமாரனின் நிமித்தம் அத்தனை பேருடைய அக்கிரமத்தை நான் மன்னிக்கிறேன், ஒப்புரவாக்கிக் கொள்கிறேன். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பாருங்கள். இந்த தெய்வீக ரகசியங்களை புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையாருக்கு எவ்வளவு ஆச்சரியமாய் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசியுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ஒப்புரவாக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 9வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியின் சத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற மாசற்ற ரத்தம் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எதற்காக யோசேப்பு இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார் தெரியுமா? இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார் தெரியுமா? ஒரே ஒரு ஆசை யோசேப்புக்கு, ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? வசனத்தை குறித்து கொண்டு வீட்டில் போய் அணைத்து பாருங்க. 45வது அதிகாரத்தில் 10, 11 மற்றும் 13வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 45வது அதிகாரத்தில் 10, 11 மற்றும் 13வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தன் அருகிலேயே இஸ்ரவேலை வைத்துக் கொள்ள வேண்டும். தன் அருகிலேயே தன் சகோதரர்கள் அத்தனை பேரும் இருக்கணும். தனக்கு அருகில் இருக்கணும், தன் பார்வையில் இருக்கணும், தன்னோடு கூட இருக்கணும், தன் மகிமையில பங்கடையணும். அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் யோசேப்புக்கு. என்னோடு கூடவே இருக்கணும், என் சகோதரர்கள் என்னோடு கூடவே இருக்கணும், என் மகிமையில் அவங்க பங்காளிகளாய் மாற வேண்டும். அதற்காக தான் யோசேப்பு அதை செய்கிறார். இப்படி தான் அருமையான மகனே, அருமையான மகளே, அவருடைய மகிமையில் நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொடுத்து, என் அருகிலேயே இருக்கணும், நீங்கள் என்னோடு கூடவே இருக்கணும், என் மகிமையின் பிரசனத்தில் நீங்கள் தங்கியிருக்கணுன்றதுக்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக செய்தார். கடைசியாக நாம் அனைவரும் இணைந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 9வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளும். நம்ம அனைவரும் இணைந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எதற்காக தரிசனமாவார்? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் என்ன பண்ணுவேன்? அழைத்து கொண்டு போவேன். என் அருகிலே நீங்க இருக்கணும், என்னோடு கூடவே இருக்கணும், என் மகிமையில நீங்க பங்கடையணும். ஆண்டோடைய ஆசையை பார்த்தீங்களா? ஆண்டோடைய ஆசையை பார்த்தீங்களா? மகனே மகளே, அவனா நமக்குள்ளே எவ்வளோ பெரிய வேறுபிரிப்பு ஏற்படணும், எவ்வளோ பெரிய வேறுபிரிப்பு ஏற்படணும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ரகசியங்களை நமக்கு உணர்த்தி காட்டுவதின் காரியம் என்ன? முந்தின மனுஷனாய் அல்ல,
முந்திய மனுஷியாய் அல்ல, அக்கிரமம் நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு மனிதனாய், அவருக்கேற்றவர்களாய் நாம் அவர்களை நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க போகிறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, எத்தனையோ நாட்கள் தேவ சமூகத்துக்கு நீ வந்திருப்ப, போயிருப்ப. எப்படி வந்தியோ அப்படியே புறப்பட்டு போயிருப்ப. மீண்டும் மீண்டும் அதே பாவம், அதே அக்கிரமம், அதே விதமான மாமிசத்தின் கிரியைகள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்ன, ஆண்டவரே, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த முடிய மாசற்ற ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாய் என்னை சுத்திகரிக்கட்டும், ஏற்புடைய நான் மாற்றட்டேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சற்று நேரம் அப்படியே ஜெபத்தை எடுங்க. அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிப்போடு விட, ஆண்டவரே, எனக்குள்ள ஆழமான மாற்றம் ஏற்படட்டும். இந்த நாளில் அப்படி சன்னிதானத்தில் நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். பழைய மனுஷனா அல்ல ஆண்டவரே, உமக்கேற்ற மனிதனாய், உமக்கு உகந்த மனிதனாய், உமக்கு உகந்த மனுஷியாய் என் வாழ்க்கை ஆண்டவரே மாற வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து